என் அன்பார்ந்த ஆசிக் தோழர் நேயர்களே, அமெரிக்கா இஸ்ரேல் ஈரானுக்கு மத்தியில் போர் ஆரம்பித்து கிட்டத்தட்ட 15 நாளாக கடந்து நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. இந்த வேளையில் 3 தலைவர்களை காணோம், இறந்து விட்டார்களா அப்படிங்கிற கேள்வி இன்னைக்கு மக்கள் மத்தியில் எழுந்து கொண்டே இருக்கிறது. மற்றொரு பக்கம் ட்ரம்ப்புடைய ஆலோசகர் இந்த போர் இதற்கு மீது தேவைப்படாது, நாம் வெற்றி பெற்றோம்னு சொல்லிட்டு இந்த போரை நிறுத்திடலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆலோசனை ஒரு பக்கம் வச்சுட்டு இருக்கிறாரு. மற்றொரு பக்கம் இந்த பெண் குழந்தைகளை கொன்று பால் என்ற தெய்வத்திற்கு சைத்தானுக்கு நரபலி கொடுக்கக்கூடிய இந்த செயல்பாடின் காரணமாக இந்த போரில் பல பெண் குழந்தைகள் கொல்லப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற அதிர்ச்சிகரமான தகவலும் இன்றைக்கி வந்துட்டுருக்கு. ஸோ இந்த செய்திகளை குறித்து தான் சற்று விரிவாகவும் ஆழமாகவும் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். பார்ப்பதற்கு முன்னாடி நமது ஆசிக் தோழர் என்ற இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைபர் செய்து உங்கள் உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் இந்த செய்தியை பகிருங்க. மறக்காமல் கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இதன் வழியாக நமது செய்திகள் உடனுக்குடன் உங்களை வந்தடையும். வாங்க சம்பவத்துக்குள்ளே போவோம். அன்பார்ந்த உறவுகளே, அமெரிக்கா இஸ்ரேல் மற்றும் ஈரானுக்கு மத்தியில் போர் என்பது ஒரு நீண்ட நெடிய போராக மாறிட்டு இருக்கு. இந்த போரில் ஈரான் தனது இருப்பை தக்க வைத்துக் கொள்வதற்காக எந்த நிலைக்கு போனாலும் சரி, இந்த போரில் நான் வெற்றியை சுவைத்தே தீர வேண்டும், இந்த அமெரிக்க இஸ்ரேலுக்கு பாடம் புகழ்த்தியே தீர வேண்டும் அப்படிங்கிற அடிப்படையில் தான் அனுதினமும் விடாமல் இன்னைக்கு அமெரிக்க இஸ்ரேலுடைய பல்வேறு இடங்கள், குறிப்பாக இந்த அமெரிக்காவுடைய பேஸ் நிலையங்கள் இருக்கக்கூடிய மத்திய கிழக்கு அரபு நாடுகள் மேலே தொடர்ந்து தாக்குதல் நடத்திட்டு இருக்கு. இன்றைக்கி கூட யுஏஇ, கத்தார், பஹ்ரைன் போன்ற இடங்களில் ஒரு பெரிய தாக்குதலை கொடுத்துருக்கு. இந்த தாக்குதலில் ஒரு முன்னெச்சரிக்கை செய்தி IRGC என்ன சொல்லிட்டு இருக்குன்னா, சில இடங்களில் வெகுஜன மக்கள் இருக்கிறாங்க அப்படின்னா நாங்கள் முன்கூட்டியே அறிவிச்சிடறோம், இந்த இடத்த தாக்க போகிறோம், இந்த ஆயில் ஃபில்ட் அடிக்க போகிறோம்னு சொல்லிட்டு அதுலேருந்து சில மணி நேரங்களில் நீங்கள் வெளியேறிடுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு எச்சரிக்கையும் இன்றைக்கி IRGC தொடர்ந்து கொடுத்துட்டு தான் அந்த தாக்குதலை கொடுத்துட்ருக்கு. இன்றைக்கி கிட்டத்தட்ட 2 இடங்களில் ஒரு பெரிய தாக்குதல், UAEயில் இருக்கக்கூடிய புஜாரா என்று சொல்லக்கூடிய எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலயம், இது மேலே கமிகாசி ட்ரோன்களை பயன்படுத்தி ஒரு தாக்குதலை கொடுத்துருக்கு. அதே போல் ஈராக்கில் இருக்கக்கூடிய அமெரிக்காவுடைய CRAM என்று சொல்லக்கூடிய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம், இது மேலேயும் அங்கே இருக்கக்கூடிய ஈராக்கில் இருக்கக்கூடிய அமெரிக்க தூதரகத்தின் மேலேயும் ஒரு தாக்குதலை கொடுத்துருக்கு. ஆல்ரெடி பஹ்ரைன் மேலே கொடுக்கப்பட்ட தாக்குதலை இன்னும் தொடர்ந்து சில இடங்களையும் கொடுத்துட்ருக்கு. அப்போ அனுதினமும் ஓயாமல் மத்திய கிழக்கில் எப்போ இந்த அமெரிக்க சொத்துக்கள் முழுமையாக இல்லை என்ற நிலை வருதோ அதுவரையும் நாங்கள் தாக்குதல் நடத்துவோம் அப்படிங்கிறதுல ஈரான் தெள்ள தெளிவாக செயல்பட்டுருக்கு. மற்றொரு பக்கம் ஈரானுடைய நட்பு அமைப்பாக இருக்கக்கூடிய, நட்பு நாடாக இருக்கக்கூடிய ஆக்சிஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ட் அமைப்புகளை வலுவாக செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய, ஈரானுடைய உதவிகளையும் ஆலோசனை பெற்றுக்கொண்டிருக்கக்கூடிய ஹமாஸ் என்ற அமைப்பு இருக்குல்ல, இந்த அமைப்புடைய முக்கிய அரசியல் பிரிவு தலைவர்கள் இன்றைக்கி ஈரான்கிட்ட ஒரு கோரிக்கை வச்சுருக்காங்க. என்னென்னா, தயவுசெய்து அண்டை நாடுகள் மேலே தாக்குதல் நடத்தாதீங்க, இந்த தாக்குதலை குறைச்சிக்கங்க, அந்த தாக்குதலை கைவிட்டுருங்க. ஏன்னா இந்த மத்திய கிழக்கில் பிராந்திய சூழல் என்பது ஒரு அமைதி இல்லாத நிலையை நோக்கி போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கோரிக்கை இன்றைக்கி ஹமாஸுடைய தலைவர்கள் ஈரானுடைய தலைவருக்கு ஒரு முக்கிய கோரிக்கையாக முன் வச்சுட்ருக்குறாங்க. மற்றொரு பக்கம் இன்றைக்கி ஒரு 3 முக்கிய தலைவர்களை காணோம் அப்படிங்கிறது உள்ளளவு ஒரு மிகப்பெரிய ஐயத்தை ஏற்படுத்திகிட்ருக்கு. முதல் தலைவர் பெஞ்சமின் நெத்தன்யாகு இறந்து கிட்டத்தட்ட 1 வாரம் ஆயிடுச்சு அப்படிங்கிறது தான் பல்வேறு ஊடகங்கள் வழியாக நம்மளால் பார்க்க முடியுது. கிட்டத்தட்ட உறுதிப்படுத்தப்படாத செய்தியாக இருந்தால் கூட நமது ஐயங்களும் சந்தேகங்களும் அவர் இறந்து விட்டார் அப்படிங்கிற ஒரு நிலையை நோக்கி தான் கொண்டு போயிட்டுருக்கு. இன்னொரு பக்கம் 2வது சுப்ரீம் தலைவராக வந்திருக்கக்கூடிய மஜ்தபா கொமேனி கிட்டத்தட்ட ஒரு 3-4 நாட்களாக புதுவெளியில் காணோம். இன்றைக்கி கூட ட்ரம்ப்புடைய வெள்ளை மாளிகையிலேருந்து வந்திருக்கக்கூடிய இந்த செய்தியை பார்க்கும்போது அவங்க கேள்வி கேட்குறாங்க, மஜ்தபா கொமேனி எங்க? சுப்ரீம் தலைவர் ஆயத்துல்லா கொமேனி இறந்துட்டார், ஓகே, மஜ்தபா கொமேனி 1 வாரமாக வெளியே வரலையே, செய்திகள் மட்டும்தானே வந்துருக்குது, அறிக்கைகள் தானே வந்துருக்கு, ஏன் அவங்க நாட்டில் கேமராவே கிடையாதா, அவங்க நாட்டில் வாய்ஸ் ரெக்கார்டரே கிடையாதா, எதுவுமே கிடையாதான்னு சொல்லக்கூடிய இந்த சந்தேகத்தின் அடிப்படையில் கேள்வி எழுப்பியிருக்காங்க. இதற்கிடையில் மற்றொரு செய்தி வருது, தெஹ்ரானில் இருக்கக்கூடிய மீனா என்று சொல்லக்கூடிய ஒரு மருத்துவமனையில் மஜ்தபா கொமேனி மேலே நடத்தப்பட்ட தாக்குதலில் அவருடைய கால் இழந்து விட்டு அவர் அவசர சிகிச்சை பிரிவில் இருக்கிறாரு, அவருக்கு பெரிய காயமடைஞ்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி செய்திகள் வந்துட்டுருக்கு. இது உண்மையான்னு சொல்லிட்டு ஈரான் இன்றைக்கி உறுதிப்படுத்தலை, ஆனாலும் இப்படி ஒரு செய்தி வருது. மற்றொரு பக்கம் ஹிஸ்புல்லாவுடைய தலைவர் நயீம் காசிமும் இன்றைக்கி வெளியே வரவே இல்லை. அவருடைய புகைப்படங்கள், அவருடைய வீடியோ கிளிப் அல்லது வாய்ஸ் ரெக்கார்டர் என்ற எந்த விஷயங்களும் பொது வெளியிலே இன்றைக்கி வரல. இப்போ மஜ்தபா கொமேனி, நயீம் காசிம், இந்த நெத்தன்யாகு, இந்த 3 நபர்களுடைய வெளிவராத இந்த மறைவு என்பது ஒரு பெரிய ஐயத்தை ஏற்படுத்திட்டு இருக்கு. இதில் நேற்றைய தினம் இஸ்ரேலுடைய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு கிட்டத்தட்ட 10-20 நாட்கள் ஆளே காணோம். அவருடைய செய்திகள் எல்லாமே எப்படி வருதுன்னா அறிக்கைகளாக வந்துருந்துச்சு. நேற்றைய தினம் அவர் புதுவெளியில் பேசிட்டாருன்னு சொல்லக்கூடிய அந்த செய்தியை பார்க்க முடிஞ்சிச்சு. எல்லோருக்கும் இந்த இஸ்ரேலிய சைத்தானுகளுக்கு, இங்கே இருக்கக்கூடிய சங்கி சைத்தானுகளுக்கு பெரிய குசி, பாத்தியா என் தலைவனை கொண்டுட்டேன்னு சொன்னேன்ல, பாத்தியா உயிரோடு நின்றுட்டான். அது சற்று நம்ம ஆய்வாக பார்க்கக்கூடிய சமயத்தில், பல செய்திகளை வாசிக்கக்கூடிய சமயத்தில் அது முழுக்க அதை மென்ஷன் பண்ணிருச்சு 2வது செய்தியில். என்னென்னா அது டீப் ஃபேக்ட் செய்யப்பட்ட ஒரு வீடியோ காட்சி.
நெத்தனியாகு இதில் பார்த்தீங்கன்னா பேசும்போது உன்னிப்பாக நம்ம பார்த்தோம்னா முதல் சாட்சியாக அந்த விரல் காணப்படும். 6 விரல்கள் இருக்கும். அவர் கை தூக்கும் போது ரைட் ஹேண்டில் லெஃப்ட் ஹேண்டில் 2 முறை வந்துட்டு போகும். 6 விரல்கள் இருக்கும். எந்த மாதிரி நெத்தனியாவுக்கு 6 விரல்கள் இருந்திருக்குன்னு சொல்லக்கூடிய எந்த குறிப்புகளும் கிடையாது. அப்படி அவருக்கான இருந்ததுக்கான சாட்சியில் இல்லை. 5 விரலோடு தான் இருந்திருக்காரு இவ்வளோ நேரம். திடீர்னு ஒரு விரல் எங்கேருந்து முளைச்சிச்சு அப்படின்னு பார்க்கும்போது இதுதான் டீஃபேக்ட் செய்யப்பட்டிருக்கு. இரண்டாவது விஷயம் என்னென்னா, அவருடைய முகத்தை நம்ம உன்னிப்பாக பார்க்கும்போது அவருடைய தாடைக்கு கீழே சதைகள் மேலும் கீழுமாக அசையக்கூடிய இந்த காட்சிகள் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அடுத்து நெத்தனியாகுடைய கண் ஐபால் இருக்குல்ல, அது சரியான பொசிஷனில் இல்லாமல் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இவ்வளவு சாட்சிகள் இந்த டீஃபேக்ட் எவ்வளோ தான் நீங்கள் டீஃபேக்ட் பண்ணால் கூட ஏஐ வழியாக அது தெளிவாக தெரிஞ்சிருது அப்படின்னு தான் நம்மளால் பார்க்க முடியுது. அதே இஸ்ரேலுடைய ஊடகம் அடுத்த செய்தி வெளியிடக்கூடிய சமயத்தில் அந்த 6 விரல் இருந்துச்சுன்னா அந்த விரல் இருந்த ஒரு இடத்துல ஒரு செய்தி ஹேஷ்டேக்கை போட்டு அந்த இடத்த மறைச்சிருது. இவ்வளோ வேலை பார்த்த இஸ்ரேல் ஒரு கட்டத்தில் அந்த செய்தியிலே மென்ஷன் பண்ணது இது டீஃபேக்ட் பண்ணப்பட்டது தான் அப்படின்னு சொல்லக்கூடிய செய்தி வெளியிடுது. இது முழுக்க நெத்தனியாக எங்களுக்கு சொன்ன செய்தியை நெத்தனியாக சொல்லும் விதமாக நாங்கள் இது ஏஐ பண்ணிட்டோம் அப்படிங்கிற மாதிரி இறுதியாக இந்த செய்தியை முடிக்குது. அப்போ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, ஏன் நெத்தனியாக புதுவெளிக்கு வரலை அப்படின்னா, நெத்தனியாக இறந்து விட்டார், அவர் இல்லவே இல்லை. ஆனால் அவர் இந்த போரை முன்னின்று நடத்த வேண்டும். அவர் இல்லாட்டி இந்த படை அப்படியே கொலாப்ஸ் ஆயிரும் அப்படிங்கிற மாதிரி சூழல் போகக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் நெத்தனியாக தொடர்ந்து காட்டிக்கொண்டு இஸ்ரேலுடைய அந்த மக்களையெல்லாம் ஏமாற்றிட்டு இருக்குது இந்த இஸ்ரேலுடைய ஜியோனிஸ்டுகள் அப்படின்னு சொல்லக்கூடிய செய்திகள் நம்ம பார்ப்போம். இது மட்டும் கிடையாது, இன்றைக்கி இஸ்ரேலில் ஏற்படக்கூடிய ஒவ்வொரு அழிவுகளையும் யாருமே வெளி உலகத்திற்கு சொல்லக்கூடாது, எந்த செய்திகளும் புகைப்படங்களும் வீடியோக்களும் போகக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவே இன்றைக்கி இஸ்ரேல் அங்கே இருக்கக்கூடிய ஊடகங்களை தணிக்கை செஞ்சு வச்சுருக்கு. எவனுமே வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதை மீறியும் மொபைல் ஃபோன் வழியாக சில வீடியோக்கள் எடுத்து வெளியாகுது. அந்த அழிவெல்லாம் பார்க்கும்போது இஸ்ரேல் இந்த அழிவிலிருந்து மீளவே முடியாதுன்னு தான் நம்மளால் பார்க்க முடியுது. அடுத்து டொனால்டு ட்ரம்ப் ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். கிட்டத்தட்ட 83 கோடி ரூபாய் நாங்கள் பரிசாக தரோம். யார் இந்த மஜ்தபா கொமைனி இருக்கக்கூடிய இடத்தை காட்டி கொடுத்து அவர் பிடிச்சு தர்றாங்களோ அவங்களுக்கு இந்த பரிசு தொகை இருக்குன்னு சொல்லக்கூடிய அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறாரு. அப்போ இறந்ததாக சொல்லக்கூடிய மஜ்தபா கொமைனி அப்போ பரிசு தொகை அறிவித்து பிடிச்சு கொடுங்க அப்படிங்கிற அளவுக்கு செய்தியை ட்ரம்ப் விடுறாருனா இன்னும் ட்ரம்ப்புக்குள்ளே பயம் இருந்துட்டு தான் இருக்குது. என்னதான் தாக்குதல் நடத்தினா கூட, என்னதான் மஜ்தபா கொமைனியுடைய செய்திகள் வெளிப்படையாக வீடியோக்களாக வெளிவரலையாட்டி கூட மஜ்தபா கொமைனி என்ற நபர் இந்த போரை திறமையாக வழிநடத்திட்டு இருக்கிறாரு. அவருடைய வழிநடத்தியதன் அடிப்படையில் தான் இன்றைக்கி ஈரான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்து இன்றைக்கி நம்மளை ஆட்டம் காண செஞ்சுட்டு இருக்குன்னு சொல்லிட்டு ட்ரம்ப் ஓரளவு புரிஞ்சு வச்சிருக்கிறாரு. அதனால் இந்த பரிசு தொகையை அறிவிச்சிருக்கிறாரு. இன்னொரு பக்கம் இன்றைக்கி ட்ரம்ப்புடைய ஒரு நெருங்கிய ஆலோசகராக இருக்கக்கூடிய டேவிட் என்று சொல்லக்கூடிய ஒரு நபர் ஒரு செய்தியை சொல்லியிருக்கிறார். என்னென்னா, நிச்சயமாக இந்த போரில் நம்ம ஜெயிப்பது என்பது மிகப்பெரிய சிரமம் தான். ஆனால் இந்த போரில் நம்ம வெற்றி பெற்றோம்னு சொல்லிட்டு அறிவிச்சிட்டு இந்த போரில் இருந்து ஈரானை தாக்கக்கூடிய அந்த செயல்பாட்டிலேருந்து நம்ம பின்னடைஞ்சிடலாம், வெளிவந்துடலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு செய்தி வெளியிட்டிருக்கிறார். ஏன்னா ஈரானை தப்பாக கணக்கு போட்டுட்டோம், அது குறைந்த இராணுவ பலம் வச்சுருக்கோம் நம்ம நினச்சிட்டோம். ஆனால் இன்றைக்கி அதோடைய இராணுவ பலம் நம்ம மிகப்பெரிய அளவில் நம்மளை பின்னடைய வச்சுட்ருக்கு அப்படிங்கிற விஷயத்த உணர்ந்திருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி தான் இன்றைக்கி அவருடைய செய்திகள் பார்க்க முடியுது. அப்போ அந்த அளவு இன்றைக்கி ட்ரம்ப் இந்த போர்லேருந்து வெளிவர முடியாத அளவுக்கு ஏதோ வகையில் சாதிக்கணும் முயற்சி பண்ணால் கூட ஒவ்வொரு நிலையிலும் தோல்வி அடைஞ்சிட்ருக்காங்க. இந்த இடத்துல நம்ம கொஞ்சம் யோசிச்சு பார்த்துருக்கோமா, கிட்டத்தட்ட 20 ஆண்டுகளுக்கு மேலாக ஈரான் மேலே அமெரிக்கா மேற்குலக நாடுகள்லாம் மிகப்பெரிய பொருளாதார தடை போட்டிருந்தாங்க. எந்த விதத்திலும் ஈரான் வளரக்கூடாது அப்படிங்கிறதுல மேற்குலகம் தெளிவாக இருந்துச்சு. இவ்வளோ பெரிய சிரமங்கள் இருந்து கூட ஈரான் இவ்வளவு தூரம் வளர்ந்துருக்குன்னா அதற்கு அடிப்படை காரணங்களும் இருக்குது. ஈரான்கிட்ட உலக வங்கிட்ட பெரிய கடன்கள் கிடையாது, வேர்ல்டு பேங்க்கிட்ட ஸ்விஃப்ட் போன்ற அந்த அமைப்புகள் இருந்து இவங்க பணமும் வாங்கலை, இவங்கள்ட்ட டாலரும் கிடையாது. அப்போ எந்த அடிப்படையில் இவங்க வளர்ந்தாங்கன்னா, அடிப்படையில் கச்சா எண்ணெய் நம்ம சொன்னால் கூட அதற்கடுத்து பிட்காயின் கிரிப்டோ கரன்சி என்று சொல்லக்கூடிய இந்த செயல்பாடுகள். குறிப்பாக பிட்காயினை பொறுத்த வரைக்கும் இவங்க 2019 உற்பத்தி செய்கிறாங்க. இவங்களுடைய காஸ்ட்டு பார்த்தீங்கன்னா $1200 $1500 மட்டும்தான். இப்போ இதே பிட்காயினை நீங்கள் கொண்டு போய் இத்தாலி போன்ற நாடுகளில் உற்பத்தி செஞ்சிங்கன்னா $3 லட்சம் கூட ஆகும். ஏன்னா அந்தளவு காஸ்ட் அதிகமாகுதுன்னா அந்த ரா மெட்டீரியல் அங்கே கிடைக்கிறது இல்லை. ஆனால் ஈரானை பொறுத்த வரைக்கும் இது செய்வதற்கான அந்த உற்பத்தி ரா மெட்டீரியல் இருக்குல்ல, இது அதிகமாக கிடைக்கிது. அதனால் பிட்காயின் இவங்க அதிகமாக உற்பத்தி பண்ணிகிட்டு இருக்காங்க. கிரிப்டோ கரன்சியில் இன்வெஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. கச்சா எண்ணெய் அதிகமாக உற்பத்தி செய்து 90% கச்சா எண்ணெயை சீனாவுக்கு ஏற்றுமதி செய்கிறாங்க. இதன் வழியாக சீனாவுக்கும் ஈரானுக்கும் மத்தியில் ஒரு நெருக்கம் இருக்குது. உளவு சாதனங்கள், உளவு தகவல்கள் என்று பல விஷயங்கள் ஈரானுக்கு சீனா வழியாக கிடைக்குது, சீனாவுடைய உற்பத்தி பொருட்கள் கிடைக்குதுன்னு சொல்லிட்டு பல அடிப்படையில் இவங்க என்ன பண்ணிருக்காங்க, இந்த பிட்காயின் கிரிப்டோ கரன்சி போன்ற விஷயங்கள்லையும் அதிகமாக கூடுதலாக இவங்க செயல்படுத்திட்டு இருக்கிறாங்க. சீனாவோட நெருக்கத்திற்கு காரணமே பல்வேறு உளவு விஷயங்களை இவங்க தெரிஞ்சுக்கணும், பல்வேறு சாதனங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு தான். இப்போ இந்த போரில் கூட குறிப்பிட்டு மத்திய கிழக்கில் இருக்கக்கூடிய அரபு நாடுகளில் இருக்கக்கூடிய அந்த அமெரிக்க பேஸ் நிலையங்கள் தாக்குதல் நடத்தக்கூடிய அந்த நுணுக்கம் இவங்களுக்கு எப்படி கிடச்சிருக்குன்னா, இது சீனா கொடுத்த ஐடியா தான். அவங்க கொடுத்த ஒரு டிராஃப்ட், செயற்கைக்கோள் வழியாக கொடுத்த தகவல் அப்படின்னு சொல்லக்கூடிய சில செய்திகளும் நம்மளால் வாசிக்க முடியுது. இது மட்டும் கிடையாது, இவங்க டாலரை
கடுமையாக எதிர்க்கிறாங்க. பொதுவாக பிரிக்ஸுக்கு டாலரை எதிர்க்கிறது உங்களுக்கு தெரியும். பிரிக்ஸ் வந்து ஒரு புதிய நாணய முறையை கொண்டு வரணும், இல்லாட்டி உள்நாட்டில் என்னென்ன நாணயம் இருக்கோ, யுவான் இருக்குது, இன்னும் வந்து ருப்பீஸு, இது போன்ற என்ன நாணயங்கள் இருக்கோ அந்த நாட்டு நாணயத்தை பயன்படுத்தி நம்ம வியாபாரம் செய்யலாம். டாலரை நம்ம ஒழிக்க வேண்டும், டாலரை வீழ்ச்சியடைய வைக்க வேண்டும் என்ற முயற்சியில் பிரிக்ஸ் இருக்குது. அதில் கூடுதலாக சீனாவும் ஈரானும் ரொம்ப தீவிரமாகவே அதை பின்பற்றக்கூடிய நேரத்தில் இருக்குது. ரஷ்யாவும் அதை பின்பற்றக்கூடிய இடத்துல இருக்குது. ஸோ இதில் பார்த்திங்கன்னா இந்த பெட்ரோ டாலருக்கு பதிவாக பெட்ரோ யுவானை நம்ம பயன்படுத்தி வியாபாரம் செய்யணும்னு சொல்லிட்டு தான் இந்த கச்சா எண்ணெய் விஷயத்தில் கூட இந்த 90% ஏற்றுமதியை கூட ஈரான் செயல்படுத்திட்டு இருக்கு. ஸோ இந்த அடிப்படையில் தான் ஈரானுடைய வளர்ச்சி என்பது இன்னைக்கு கட்டமைக்கப்படுது அப்படிங்கிற விஷயத்தை பார்க்க முடியுது. அடுத்து இன்னைக்கு ஈரான் சில மாதங்களுக்கு முன்னாடி பால் என்று சொல்லக்கூடிய சாத்தானிய கடவுளை வணங்கக்கூடிய அந்த கூட்டத்திற்கு எதிராக மிக பிரம்மாண்டமான சிலைகளை வடித்து மிகப்பெரிய எரிச்சு ஒரு எதிர்ப்பை காட்டுச்சில்ல. அதற்கு அப்புறம் நான் நேற்று ஒரு செய்தி சொல்லியிருந்தேன். அந்த எதிர்ப்பு எதற்காகன்னு கேட்டிங்கன்னா, உலகத்தில் குறிப்பாக மேற்குலகத்தில் எங்கெங்கே இந்த சாத்தானிய கடவுளை வணங்கக்கூடிய கோயில்கள் இருக்கோ, அதே போல் பேங்க் இருக்கும். பேங்க்கை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லுவாங்கன்னா ரோத்தல் சைல்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ரோத்தல் சைல்டு இப்படி சொல்லக்கூடிய இந்த அடிப்படையில் இருக்கக்கூடிய பேங்க் இதெல்லாம் எது சாத்தானிய அடிப்படையில் இயங்குகிறதோ அந்த இலக்குகளை டார்கெட் பண்ணி நாங்கள் அடித்து எரிக்க போகிறோம்னு சொல்லக்கூடிய ஒரு செய்தியை வெளியிட்டு இருந்துச்சு. அதற்கான மூவை வந்து ஈரான் மூவ் பண்ணிகிட்டு இருக்கு. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஈராக்கில் வந்து இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய அளவில் பாக்தாத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு மக்கள்லாம் இந்த பால் சிலையை வந்து உருவாக்கி எப்படி ஈரானில் எரிச்சாங்களோ அதே போல் ஒரு எதிர்ப்பை காட்டுவதற்கு இன்னைக்கு எதிர்ப்பை பதிவு செஞ்சுருக்கிறாங்க. அப்போ ஏன் இதெல்லாம் பதிவு செய்கிறாங்கன்னா, ஒரு விஷயத்தில் வந்து இங்கே நம்ம மையத்தில் நிற்க முடியுது. இந்த பால் சிலையை பயன்படுத்தி இவர்கள் அந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸில் சொன்ன மாதிரி பெண் குழந்தைகளை எரித்து அல்லது கொன்று நரபலி இந்த பால் என்று சொல்லக்கூடிய சைத்தானிய கடவுளுக்கு கொடுத்துட்ருக்குறாங்க. அந்த கொடுத்து அதை உண்ணக்கூடிய நிலைக்கு போயிருக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் செய்வதன் அடிப்படை நோக்கம் தான் உச்ச நிலையில் வாழ வேண்டும், ஒரு பெரிய பணக்காரனாக, ஒரு ராஜாவாக, ஒரு மந்திரியாக, அதாவது பெரிய பதவிக்கு போகணும் அப்படிங்கிற அந்த இலக்கு இருக்குல்ல. ஏன் ராஜா மந்திரி சொல்கிறேன்னா, இது தொன்று தொட்டு நடக்குது, பல ஆண்டுகளாக நடந்துட்டு இருக்கு. இன்றைக்கி பிரதமருங்கிறோம், அதிபருங்கிறோம். ஸோ இந்த நிலையை நோக்கி போகணும், எலான் மாஸ்க் ஒரு பெரிய பணக்காரனாக மாறணும் அப்படின்னா இந்த விஷயத்தை செய்யணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கட்டமைப்பு எப்ஸ்டீன் ஃபைல்ஸில் இன்னும் வந்து பல நபர்கள் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ இது எல்லாமே பெண் குழந்தைகளை மையமாக வச்சு நடக்கிறனால தான் இந்த சிலையை நாங்கள் வந்து எதிர்க்கிறோம்னு சொல்லிட்டு ஈரான் சொல்லியிருக்கு. இதில் நான் சொல்ல வந்த விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, பெண் குழந்தைகள் அப்படின்னு பார்க்கும்போது பலஸ்தீனில் முதலாக இந்த இஸ்ரேல் தாக்குதல் நடத்தக்கூடிய சமயத்தில் அதிகமான பெண் குழந்தைகளை கொண்டிருக்குது. அதே போல் ஈரானில் சமீபமாக அந்த மினாப் நடந்த நகரம் இருக்குல்ல, அங்கே ஒரு ஸ்கூல் மேலே தாக்குதல் அமெரிக்கா நடத்துச்சு இல்லை, அதில் அதிகமாக இறந்தது என்பது எல்லாமே பெண் குழந்தைகள். அதே போல் ஆப்கானிஸ்தானில் இந்த அமெரிக்கா அட்டுழியம் நடத்திட்டு இருக்கும்போது அதிகமான பெண் குழந்தைகளை கொண்டிருக்குது. அப்படின்னா ராக்கெட் ஏவி பெண் குழந்தைகளை கொத்தாக கொள்வதன் அடிப்படை நோக்கம் என்னென்னா, கொள்வது நிச்சயமாக அந்த பால் என்ற அந்த சைத்தானிய கடவுளுக்கு நரபலி கொடுப்பதற்காகத்தான் இந்த இது. அதாவது நேரடியாக கொடுத்தா என்ன, ராக்கெட்டில் அழிச்சா என்ன, இந்தா ஒரு 100 பெண் குழந்தையை நான் கொடுத்துட்டேன், இந்தா சைத்தானே நீ அதாவது என்ஜாய் பண்ணிட்டு போயிரு, எனக்கு பதவி கொடு அப்படிங்கிற மாதிரி இந்த மூட நம்பிக்கை நிலையிலேருந்து இது செயல்படுத்திட்டு இருக்காங்க. அப்படிங்கிறதுக்காக தான் இன்றைக்கி ரொம்ப கடுமையான முறையில் ஈராக் ஆகட்டும், ஈரானில் இருக்கக்கூடியவர்கள்லாம் வந்து இந்த பால் சிலையை இன்னைக்கு வந்து எதிர்த்துட்டு இருக்காங்க அப்படிங்கிற விஷயங்களை நம்மளால இதன் வழியாக பார்க்க முடியுது. அடுத்து ஈரானுடைய முக்கியமான ஒரு எண்ணெய் சுத்திகரிப்பு இடமாக இருக்கக்கூடிய பிரம்மாண்டமான ஒரு செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய கார்க் என்று சொல்லக்கூடிய தீவின் மேலே அமெரிக்கா சில தாக்குதலை நடத்தியிருக்கு. கிட்டத்தட்ட 15 முறை தாக்குதல் நடத்தியிருக்கு அப்படிங்கிற மாதிரி செய்திகள் வந்திருக்கு. ஸோ இந்த தாக்குதல் எந்த அழிவை ஏற்படுத்தியிருக்கு, என்ன பாதிப்பு ஏற்படுத்தியிருக்குன்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஈரானுடைய ஊடகங்கள் செய்தி இன்னும் வெளியிடலை. இன்னும் அதிகாரப்பூர்வமான எந்த செய்திகளும் கிடைக்கல. ஆனால் கார்க் தீவு என்பது ஈரானுக்கு ரொம்ப முக்கியம் தான் அப்படின்னு நம்மளால இங்கே பார்க்க முடியுது. அடுத்து இன்னைக்கு வந்து செனேக்கல் என்று சொல்லக்கூடிய நாட்டில் ஒரு பெரிய சம்பவம் வந்து நடந்திருக்கு. என்ன சம்பவம்னா, செனேக்கல் நாட்டுடைய நாடாளுமன்றத்தில் ஒரு சட்டம் வந்து இன்னைக்கு கொண்டு வரப்பட்டு அமல்படுத்தப்பட்டிருக்கு. செனேக்கல் அதிகமாக முஸ்லீம்கள் இருக்கக்கூடிய ஒரு நாடு. அங்கே வந்து என்னென்னா எல்ஜிபிடிக்யூக்கு எதிராக சட்டம் கொண்டு வரப்பட்டிருக்கு. என்னென்னா ஒரு பெண் ஒரு ஆண் திருமணம் செய்யக்கூடாது, இது மிகப்பெரிய தவறு, இயற்கைக்கு எதிரானதுன்னு சொல்லக்கூடிய அந்த சட்டத்தை வந்து இன்றைக்கி செனேக்கல் தனது நாடாளுமன்றத்தில் கொண்டு வந்து ஒரு பெரிய எதிர்ப்பை காட்டியிருக்கு அப்படிங்கிற விஷயத்தை நம்ம பார்க்க முடியுது. இது உலகம் முழுக்க இன்றைக்கி வந்து நடந்து கொண்டு இருக்கிறது. ரஷ்யாலையும் சரி, அமெரிக்காவுடைய தலைவர் ட்ரம்ப்பு கூட கடுமையான முறையில் வந்து இந்த எல்ஜிபிடிக்யூ எதிர்க்கக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்த்தோம் ஆட்சிக்கு வந்த பின்னாடி. இப்போ பல இடங்களில் வந்து இது இயற்கைக்கு மாறான ஒரு விஷயம், ஏன் நாட்டுக்குள்ளே இந்த கலாச்சார சீர்கேடு இருக்கக்கூடாது அப்படிங்கிற நிலையிலிருந்து தான் பல நாடுகள், செனேகல் போன்ற நாடுகள் வந்து இன்னைக்கு தங்களது நிலைப்பாட்டை நோக்கி போயிட்டு இருக்கு. அடுத்து இன்னைக்கு ஈரான் பிரம்மாண்டமான பெலிஸ்டிக் மிசைல்கள், க்ரூஸ் மிசைல்கள், ஹைப்பர்சோனிக் மிசைல்கள்னு சொல்லிட்டு தன் கைவசம் இருக்கக்கூடிய அனைத்தையும் பயன்படுத்தி இன்னைக்கு மேற்குலகத்தை கதிகலங்க வச்சுட்டு இருக்குன்னா இதற்கு அடிப்படை காரணம் 2011 ஒரு நபர் செய்த ஒரு பணிதான். 2011 ஒரு முக்கியமான நபர் இன்னைக்கு ஈரான் இவ்வளோ ராக்கெட்லாம் ஏவிட்டு இருக்குல்ல, இதற்கு அடிப்படை காரணியாக ராக்கெட்டை உருவாக்கக்கூடிய நிலையிலிருந்து ராக்கெட்டுடைய தந்தை, ஈரானுடைய தந்தை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு செயல்பட்ட ஒரு நபர் தான் ஹசன் தெஹ்ரான் என்று சொல்லக்கூடிய நபர்.
இந்த நபர் தான் என்ன பண்ணியிருக்காரு, இன்னைக்கு ஈரானுக்கான ஒரு வலுவான நிலையை வந்து உருவாக்கி கொடுத்துருக்காரு. 2011க்கு முன்னாடிலாம் ராக்கெட்டுகள் இருந்தன, ஆனால் இந்த அளவு பவர்ஃபுல்லான ராக்கெட்டுகள் அவங்கள்ட்ட இல்லை. சொல்லப்போனால் இன்றைக்கி மத்திய கிழக்கில் இருக்கக்கூடிய பஹ்ரைனு, குவைத்து, இன்னும் வந்து UAE போன்ற நாடுகள் என்ன பொசிஷனில் இருக்கோ, இன்றைக்கி எப்படி திருப்பி அடிக்க முடியாத நிலையில் இருக்கும், அந்த நிலையில் தான் ஈரான் இருந்துச்சு. ஸோ இந்த ஹசன் தெஹ்ரானி வந்து இந்த கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிச்சி கொடுத்தனால தான் இன்றைக்கி ஈரான் இந்தளவு வளர்ந்துருக்குது. இடையில கூடிய ஒரு புகைப்படம் பார்த்தேன், மறைந்த உச்சத்தலைவர் ஆயத்துல்லா கொமேனி அவர்கள் இந்த ஹசன் தெஹ்ரானியுடைய அந்த கபருக்கு முன்னாடி நின்றுப்பார். அந்த புகைப்படம் வந்து சோஷியல் மீடியாவில் வைரலாக பரவச்சு அப்படிங்கிற விஷயத்தை பார்க்க முடியுது. இறுதியாக இன்னைக்கு இந்த போர் நடந்து 15 நாள் ஆயிடுச்சுல்ல, இதில் எவ்வளோ பெரிய இழப்பு வந்து இந்த மத்திய கிழக்கு நாடுகள் சந்திச்சிருக்கு தெரியுங்களா? குறிப்பாக UAE, சவுதி அரேபியா, கத்தார், பஹ்ரைன், குவைத் இந்த நாடுகள் மொத்தமாக சேர்த்து $15 பில்லியன் வந்து இந்த 15 நாட்களுக்கு மேல் நடந்த இந்த போரில் மிகப்பெரிய நட்டமாக இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ இன்னும் சில தகவல்களை திரட்டிக்கொண்டு இன்ஷா அல்லாஹ் விரைவில் வந்து உங்களை சந்திக்கின்றேன். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.